ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு திஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு வந்து லைக் அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எபிசோட்ஸ் எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இனி வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் என் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு எபிசோட் 18 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே சுன் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டோம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுல வந்து ஷுன்னுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்பவும் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வேலை பார்த்தீங்க. நான் எப்போ கடை திறந்தனோ அப்போலேருந்து நீங்கள் என் கூட தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எம்ப்ளாயி அண்ட் பாஸ் மாதிரி கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்காண்டி இவ்வளோ காசு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து காசு எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சொல்கிறான். இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக நல்ல பாஸ் வந்து தேடிக்கோங்க. அப்போ தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம காசு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுருக்கான். சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நல்லா ட்ரெஸ் தைப்பாங்க, இனிமேல் நம்ம எப்படி வந்து நல்லா ட்ரெஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணி தான் போகிறாங்க. இது எல்லாமே வந்து நேனாவும் வந்து எனக்கு நோட் பண்ணிட்டு தான் இருப்பாள் ஒரு சைட்லேருந்து. நேனாவை பார்த்து ஷுன்னு வந்து கிட்டே போயிட்டு நானா சொல்லிட்டா, உனக்கு ஞாபகம் இருக்கானா, நீ வந்து இந்த சைனாக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது உன்கிட்ட காசே இல்லை. நீ வந்து உனக்கு காசு தேவைக்காண்டி உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கடன் வாங்கி இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ண. நீ வந்து அப்பா சொல்கிறது மீறியே இந்த கடையை வந்து உன்னோட சொந்த உழைப்பால் நீ வந்து உயர்த்தின. ஆனால் வந்து இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுறா. அவனே ஷுன்னு சொல்கிறான், நீ எதுக்காண்டி அழாத அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய காசு சேர்த்து வச்சு திருப்பி இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். அதனால நீ ஃபீல் பண்ணாத. நீ வந்து உன்னைய பற்றி வந்து நீ அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி அப்பா தான் சொன்னார், நீ எவ்வளோ சீக்கிரமாக வந்து கடையை மூடுறியோ நான் அப்போ தான் வந்து ஜின்னை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறவனே நானா வந்து அண்ணன் வந்து கெட்டி பிடிச்சி அழுறா. எதுக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஷுன்ட்டு எந்த காசுமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பாரோ பண்ணி தான் அது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவன் தனியாக வந்து இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ வந்து சைனா ஷெங்காயிலே இப்போ அவன் பெரிய ஷாப் வந்து ஓனராக வந்து ஷுன் வந்து இருந்திருப்பான். ஆனால் ஜின்னோட பிரச்சனையால் இப்போ அவங்க அப்பா சொன்னனால இப்போ கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறான். நானாட்ட சொல்கிறான், சரி நானா நீ அழாத, நீ வந்து காரில் போய் வெயிட் பண்ணு, நான் ஷாப்பை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு வரேன் கீயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ஷாப் ஃபார் ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு போர்டையும் வச்சுருதான். இங்கே வந்து லீவிங் காட்டுறாங்க. லீவிங் வந்து ஜின்னோட கேலரிக்கு வந்து போய் பார்க்கா. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா சேல் பண்ணிட்டாங்க 24 நவம்பர் சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. உடனே சரி பக்கத்தில் ஷூன் கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஷூன் கடைக்கு போகிறா. ஷூன் கடையில் வந்து இப்போ அவன் வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருப்பான். அங்கே வந்து போய் பார்க்கும்போது அங்கே ஷாப் ஃபார் ரெண்ட்டுன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து ஷாவுபாயை காட்டுறாங்க. ஷாவுபாய் கிட்ட வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அந்த ஜென்ரல் இருக்கான்னு சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணுறீங்க கிங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷாவுபாய் சொல்கிறான், இல்லை நான் வந்து இன்னுமே சக்ஸஸ் ஆகலை. அந்த பாதி பேர் வந்து ஒன்றும் அவள்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து அன்னைக்கே வந்து எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து திருப்பியும் வந்து லீவிங்குள்ளேயே போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எல்லாமே வந்து போயிடுச்சு. ஆனால் பாஸ்ட்லேருந்து அவளோட பேராக இருக்கலாம், அது அவள் சொல்கிறத கேட்கலாமா இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அது என்னோட தான் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் நினச்சி கூட பார்க்கல ஜின்னும் லீமிங்கும் இன்னுமே டச்சில் இருப்பாங்கன்ட்டு. நம்ம சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுபாய் சொல்கிறான். அதுக்கு அந்த ஜென்னு சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க கிங், ஜின் வந்து இப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஜின்னால் அந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. லீமிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்னும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென்னு சொல்கிறான். அதுக்கு ஷாவுபாய் சொல்கிறான், அப்படியா, சரி நீ வந்து ஜின் எதுக்குமே பாஸ்ட்டை வந்து சொல்லாமல் இருக்கான் லீமிங்க்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இந்த விஷயம்லாம் லீமிங் தெரிஞ்சுன்னா அவளே வந்து அவளை கொன்னுக்கிடுவா. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலையும் இருக்காது, அந்த பேலும் வந்து என்கிட்ட வந்திருக்கும். இதுதான் இப்போ ஜின்னோட வீக்னஸாக இருக்குது. அதனால் வந்து அவன் மெமரிஸ் எதுவுமே பாஸ்டாக இருந்தது எதுவுமே சொல்லாமல் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவாய் சொல்கிறான். ஆனால் எனக்கு இதுதான் புரியல, ஜின் எப்படி இவ்வளோ காமாக இருக்கான். நான் வந்து பெயிண்டிங் விட்டு ரிலீஸ் ஆகும்போது அவனுக்கு பார்த்துட்டு தான் இருந்தான். அதுவும் இல்லாமல் வந்து லீவிங் என் கூட தான் இருக்கா. அப்போது அவளோட பேர்லையும் வந்து நான் எப்போனாலும் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே லீவிங் வந்து அவன் விட்டு வச்சுருக்கான் என்கிட்ட. எனக்கு இதுதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாபாய் சொல்கிறான் அந்த ஜென்ரலை பற்றி. சரி சீக்கிரமாக எனக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு, அதுவும் இல்லாமல் ஜின் வந்து சீக்கிரமாக செத்து போகணும் அப்படின்னு சொல்கிறான்.
ஜென்ரலும் சரி அப்படின்னு சொல்கிறான். கெட்ட போலீஸும் இந்த கெட்ட போலீஸ் கூட இருப்பானே அவனையும் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நம்ம எதுக்கு ஜின்னை இன்னுமே கொல்லாமல் வச்சுருக்கோம், பிரிட்டிஷ்காரர் தான் வந்து அவனை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க, நான் எதுக்குன்னு கேட்கும்போது வந்து என்னையும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனை அந்த கெட்ட போலீஸ் ஷாக் ஆகி, என்னது பிரிட்டிஷ்காரர்களை யார் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் அந்த கூட இருக்கவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல, அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேக்காங்க, அவங்க வந்து ஜின்னை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க இதை மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த கெட்ட போலீஸ் சொல்கிறான், ஒரு வேளை ஜின்னுக்கு வந்து நான் அவ்வளோ எபிலிட்டி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அவன் கூட இருக்கவன் சொல்கிறான், இல்லை கண்டிப்பாக ஜின்னாக இருக்காது, இந்த தடவை வந்து சுண்ணு தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருப்பான், இல்லை சுண்ணு இல்லை சுண்ணோட அப்பா தான் வந்து இந்த வேலையை பார்த்து வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கெட்ட போலீஸ் சொல்கிறான், ஓ பிரிட்டிஷ் பீப்புளே வந்து ரிலீஸ் பண்ண சொன்னால் ரிலீஸ் பண்ணிடு, ஆனால் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் வந்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து ரெடியாக வை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த போலீஸும், என்னது வெடிப்பொருளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் கூட இருக்க சொல்லுவான், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா பிரிட்டிஷ்க்கு யார் வந்து பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த கெட்ட போலீஸ் ஸ்டார்ட் முறைக்கவுமே, சரி நான் வந்து எல்லா வெடிப்பொருளையும் ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த கெட்ட போலீஸ் வந்து இப்போ ஜீன் வந்து அடைச்சிட்டு இருக்க ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போயிட்டு சொல்கிறான், நீ வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு வந்து இவ்வளோ பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஜின் வந்து கேட்குறேன், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஓ எனக்கு என்ன வேணுமா, உன்னால தான் வந்து என்னோட காது வந்து நான் இழந்தேன், நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொள்ளாமல் விட மாட்டேன். அதுக்கு ஜின்னும், ஓ என்னோட உயிரா, உயிர் வேணா எடுத்துக்கோ, அதுவும் இல்லாமல் எதுக்காண்டி வந்து நிறைய பேர் இதில் இன்வால்வ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது கெட்ட போலீஸோ, ஓ நீ லேண்டை பற்றி சொல்கிறியா, அதுவும் இல்லாமல் இந்த க்ரீன் கலர் டீமனும், அந்த க்ரீன் கலர் நினைக்கும் போதே வந்து புல்லெல்லாம் அரிக்குது எனக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுமே உனக்கு பயம் இல்லையா நான் உனக்கு கொண்டுருவேன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கெட்ட போலீஸ் வந்து, ஓ நான் பயந்துட்டேன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுலாம் நான் பயந்துருப்பேன், ஆனால் வந்து இப்போ வந்து நான் பயப்பட மாட்டேன், எதுக்குன்னா இப்போ பாம் வச்சு உங்களை தூக்கி போட்டோம்னா நீங்கள் எல்லாமே பீஸ் பீஸாக உடஞ்சி போயிடுவீங்களா, அதனால் நான் ஒன்றும் உன்னை பற்றி பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், இதெல்லாம் வந்து உன்கிட்ட சொன்னவங்க வந்து ஒரிஜினலான டீமன் கிடையாது, அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறான். வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஜெயிலை விட்டு வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு போலீஸ் காரில் வந்து அவங்கள எல்லாரும் ஏற்றுறாங்க. அந்த டைமில் நானாவும் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க வந்து ஏறதை பார்த்தோன்னே நானாவும் பண்ணி அந்த காருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. லேனுமே அங்கே தான் இருக்கான். அங்கேருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜின் வந்து கூட்டு போகிறது, அதுவும் இல்லாமல் நானா வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. அங்கே வந்து ஒரு டோல்கேட்னு ஒரு இடம் வருது. அங்கே இடம் வந்ததுமே எல்லோரும் வந்து மறைச்சிடுறாங்க. அப்போ வந்து நானா சொல்கிறேன், நீங்கள் வந்து தள்ளி போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள்லாம் தெரிஞ்சால் பண்ணுறீங்களா, எதுக்கு நீங்கள் வந்து இல்லீகல் பனிஷ்மெண்ட் பண்ண பார்க்குறீங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நானா வந்து கேட்குறா, அப்போ நீங்கள் வந்து ஜின்னை வந்து பாம் வச்சு கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஜின் இருக்க இடத்த காட்டுறாங்க. ஜின்னை வந்து கெட்டி வச்சுருக்காங்க. அவனுக்கு சுற்றுமே ஃபுல்லுமே பாமாக தான் இருக்குது. நானா வந்து பேசிட்டு இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்து அவள் ஒன்றுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கா உள்ளே போகிறதுக்காண்டி. அப்போ வந்து லேண்ட் வந்து எல்லாரையுமே அடித்து போட்டுருதான். நான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து சீக்கிரமாக போகணும், ஜின்னை வந்து பாம் வச்சு கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது லேண்டும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் ஓடி போகிறாங்க. இனிமேல் நிறைய ஆள் வந்து லேண்ட் கூட சண்டை போட்டாங்க. அவங்க இருக்கிறதுக்கு அப்படியே மேலே தான் வந்து இங்கே வந்து ஜின்னை கட்டி போட்டிருக்காங்க. அந்த போலீஸ் இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. ஆனால் அந்த கெட்ட போலீஸ் பார்த்துட்டு, ஓ இவனும் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கான், இவங்க 2 பேருமே நம்ம வந்து ஒன்றா வச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட போலீஸ் வந்து சொல்கிறான். அங்கே ஜின் வந்து அந்த நேரமே கத்திட்டு இருக்கான், லேண்ட் இங்கேருந்து ஓடிடு இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு கத்துறான். இங்கே அந்த கெட்ட போலீஸ் வந்து பற்ற வச்சுருதான் அந்த பாம் எல்லாம். லேனும் பார்த்துட்டு தான் அங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்காரு. பார்த்துட்டு கிட்ட போகலான்னு பார்க்க, நான் அங்கே சுற்றி இருக்க ஆளெல்லாம் அவனை வந்து அடித்து போட்டுருக்காங்க. இங்கே ஜின் கத்திட்டு இருக்கான், லேன் கத்திட்டு இருக்கான். ஆனால் வந்து லேன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாச்சும் அணைக்கலாம் அணைக்கலாம்னு சொல்லிட்டு. ஜின்னுக்கு வந்து சங்கிலி வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போ ஜின் வந்து அவனே அறியாமல் பவரை வந்து யூஸ் பண்ண பார்க்குறான். அதனால் யூஸ் பண்ண முடியலை. இங்கே வந்து எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ பாம் வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டோன்னே லேண்ட் தான் பக்கத்துலேருந்து எப்படியாச்சும் அணைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். இங்கே ஜின் வந்து பார்த்துட்டு லேண்ட் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். அவன் கையை வச்சு அணைச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் லேனும். ஆனால் அணைக்க முடியல, எல்லா பாம்புமே வெடிச்சிடுது. அவங்க 2 பேருமே செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நானா வந்து கிட்ட ஓடி போய் பார்க்குறா. ஓடி போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒன்றுமே இருக்காது. அதை பார்த்தோன்னே அவள் ரொம்பவும் வந்து கதறி கதறி அழுதா. ஏன்னா ஜின்னை காப்பாற்றணும் தான் நானாவுமே அவங்க அண்ணனுமே வந்து அவன் கடையும் விட்டுட்டு, அதுவும் இல்லாமல் நானா வந்து நிறைய பேரை வந்து பார்த்து
அவங்க அப்பாட்டையும் பேசி வந்து எல்லா விஷயமும் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியா ரிலீஸ் ஆனாலுமே அந்த கெட்ட போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் வந்து கொன்றுதான், லேனையும், ஜின்னையும். சரி, இங்க வந்து லேன காட்டுறாங்க. லேன் வந்து இன்னுமே உயிரோட தான் இருக்கான். லேன் வந்து இந்த கிரீன் கலர் டீமன் கிட்ட தான் இருக்கான். அவன் வந்து அழுதுட்டே சொல்றான், "நீ எதுக்கு என்னைய காப்பாத்துன? ஜின் வந்து இறந்துட்டாங்களா? அவன் வந்து இறந்துடக்கூடாது. அவன் வந்து எனக்கு ஒரு நல்ல பிரதர் மாரி. அவன் செத்தத என்னால தாங்கிக்கவே முடியல. நீ எதுக்கு வந்து என்னைய காப்பாத்துன?" அப்படின்னு சொல்லி கிரீன் கலர் டீமன் வந்து கேட்குறான். அதுக்கு கிரீன் கலர் டீமன் வந்து சொல்றா, "இப்போ நீ செத்துட்டா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து லேனும், "இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு" சொல்லிட்டு அழுறான். இங்கே வந்து ஜின் வந்து ஒன்றும் சாகலை போல. ஜின் வந்து லீமிங் காப்பாத்திடுதா. அப்போ வந்து லீமிங் சொல்றா, "நீ வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டியா? இந்த மாதிரி பாமால நீ செத்து போகணும்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் வந்து அமைதியாகவே இருக்கான். நோட் பண்ணி கேட்குறா, "என்னோட இந்த புல்லட் கூட ஹீல் பண்ண முடியல?" அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து சொல்கிறான், "இந்த சீல் எல்லாமே வந்து இப்போ என்கிட்ட இல்லை" அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறான், "நீங்கள் தொலைச்சிட்டா இல்லை யார்ட்டாவது கொடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து அமைதியாகவே இருக்கான். "நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அந்த சீல் எல்லாருமே தான் உன்னோட ஒரிஜினல் ஃபார்ம். நீ அதை தொலைச்சிட்டனா உனக்கு எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் திட்டுறா. ஜின் வந்து சொல்கிறான், "இந்த சீல், இந்த புல்லட் இதெல்லாம் வந்து யார் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ வந்து சும்மா யார் மேலேயும் வந்து ப்ளேம் பண்ணாத. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அந்த ஷர்ட் வந்து ரொம்ப போட்டு அந்த புல்லட்டை வந்து அவர் பவர் மூலியமா வெளியெடுக்கா. "நீ சாகிறத பார்க்கணும், நான் அப்பெல்லாம் ஒன்றும் நினச்சது கிடையாது ஒரு நாளுமே, தான் நான் உன்னை காப்பாற்றினேன்" அப்படின்னு சொல்கிறா. நானாவே லேனி காட்டுறாங்க. 2 பேரும் வந்து ஜின்னோட கேலரிக்கு தான் முன்னாடி வந்து நிற்காங்க. லேன் வந்து கேலரிக்கு முன்னாடி வந்து சொல்கிறான், "உனக்கு அறிவே இல்லை ஸ்டோன். நான் மட்டும் ஷாவாயை பார்த்தேன்னா உனக்காண்டி கண்டிப்பாக உனக்கு கொல்லுவேன்." நானா வந்தா நானாவும் லேனும் வந்து பார்த்துக்கிடுறாங்க ஒருத்தங்க. ஷின்கடில் லேன் அண்ட் லீனா 2 பேர் இருக்காங்க. லீனா வந்து அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறா, "இது எல்லாமே ஏன் தப்பு தான்ண்ணா" அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அவங்க அண்ணன், "எதுவும் உன் தப்பு கிடையாது" அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதோ கவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்கு. யாரும் பார்த்தா வந்து ஜின் வந்து வரான். ஜின்னை பார்த்ததுமே லேன் ஷாக் ஆகிடுறான். ஆனால் இல்லைன்னா சொல்கிறா, "பாரு, இப்போ கூட நான் ஹால்ஸ்னேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து என் மாதிரி நிற்கிற மாதிரியே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லைன்னா அவங்க அண்ணன்ட்ட. லேன் வந்து கட்டி பிடிச்சிட்டு, "நீ உயிரோட தான் இருக்கியா? அது ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான். அப்போ சுன் பார்த்துட்டு, "நானா இது வந்து ஹாலுசினேட் கிடையாது. ஜின் வந்து என் கண்ணுக்குமே தெரியுதான்" அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து கேட்குறான், "நம்ம 2 பேரும் என்ன அப்படி செத்து போவோம்னு நினச்சியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, நம்ம 2 பேரும் எப்பவும் சாக மாட்டோம்னு" சொல்லிட்டு லேண்ட் சொல்கிறான். ஏன்னா வந்து ஓடி போயிட்டு ஜின்னை கட்டி பிடிச்சிட்டு, "நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகலை" வந்து கேட்குறா. "என்ன அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு" சொல்லிட்டு இல்லை புல்லட் எறிஞ்சிருக்கும்ல, அதை பார்த்து கேட்குறா. உடனே ஜின் சொல்கிறேன், "இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறான். உடனே சுன், "நம்மனா ஹாஸ்பிட்டல் போகலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை வரல" அப்படின்னு சொல்கிறான். "நான் உயிரோட இருக்கிறது வந்து அந்த கெட்ட போலீஸுக்கு தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். அதுக்கு லேனும், "ஆமாம், தெரியக்கூடாது. தெரிஞ்சால் வந்து அவன் நம்ம 2 பேரையும் கொல்ல தான் பார்ப்பான். ஆனால் வந்து அவனை நம்ம கிளாரடியாக வந்து அவன் சீல் பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "நம்ம 2 பேருக்கும் எங்கே போகிறோன்னே தெரியல" அப்படின்னு சொல்கிறான் லேனு. அதுக்கு ஜின் சொல்கிறான், "நம்ம வந்து இந்த மாதிரி கேலரிக்கே போகலாம். எது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸோ அதே தான் வந்து சேஃபஸ்ட்டாகவும் இருக்கும்" அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். லேனும் ஷின்னும் வந்து அவங்களாம் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஷின் கூப்பிட்டு, "இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மீட் பண்ண முடியும். இல்லைன்னா நான் இன்னைக்கு காலையிலேயே வந்து ஹன்ஸுக்கு இந்த மாதிரி கிளம்புறேன். என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காண்டி." ஜின் சொல்கிறான், "என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? நான் வந்து உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து நடத்த மாட்டீங்கன்னு நினச்சேன்." அதுக்கு சுன் சொல்கிறான், "இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்திங் பண்ணி பண்ணி போர் அடிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் ஃபேமிலி பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்துகிறேன். அதே மாதிரி இந்த பிஸ்னஸை வந்து நான் வந்து விட்டுருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்கிறேன். "அதுவும் இல்லாமல் உங்கள் லைஃபோட எனக்கு எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக தெரில எனக்கு" அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து எல்லோரும் வந்து கேலரி கிளம்புறாங்க. நேனா வந்து சொல்கிறா, "அண்ணா இந்த மாதிரி பார்த்து பத்திரமா இரு" அப்படின்னு சொல்கிறா. "நீ சொன்னும் சரி தங்கச்சி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கிளம்பி அந்த கீழே லீமிங்கை வந்து ஃபஸ்ட்டு அடைச்சி வச்சிருப்பான் ஜின், அந்த இடத்துக்கு போகிறாங்க. டேன் வந்து ஜின்னை உட்கார வச்சுட்டு, "இந்த ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணு, உன்னோட வந்து புல்லட் வந்து வெளியே எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது ஜின் சொல்கிறான், "இல்லை வேண்டாம், அதை வந்து ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு" நானா கேட்குறா. "அப்போ லீமிங் தான் உங்கள் புல்லட் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்குறா. "இல்லை பரவாயில்ல, நீங்கள் வந்து உயிரோட வந்ததே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்கிறா நானா. லேன் வந்து, "நான் வந்து நீ சின்ன சின்ன பீசஸாக வெடிச்சு செதறி இருப்பேன்னு நினச்சேன். ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லை உன்னைய பற்றி. நான் நீ செத்துட்டேன்னு தான் நினச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது ஜின் சொல்கிறான்,
நான் இவ்வளோ ஈஸியாலாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே லேன் சொல்கிறான், நீ உயிரிழக்க எதுக்கு வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ நாள். நானா வந்து சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி பேச ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு வந்து அந்த பிளாம்பிளஸ் நினச்சா இப்போவும் பயமாக தான் இருக்குது. ஜின் சொல்கிறான், சரி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நானும் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் தான் உங்களை இங்கேருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கிட்ட லேனும், சரி எனக்கு வந்து கிங் டீமன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், நீ எனக்காண்டி ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்கிறா, நீ தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து உங்களை காரணத்தோடு தான் ஹெல்ப் பண்ணேன், நீ ரொம்ப அழகு டேலண்டட், அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நல்ல வேளை நீங்கள் வந்து பிளாம்லெஸ்னால இறந்து போடுவங்களை வந்து லீமிங் வந்து காப்பாற்றிட்டாங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து அதனால் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, அதுவும் இல்லாமல் உங்க கூடயே வந்து வந்துடுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு பேர்டனாக இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, ஏன்னா வந்து நான் உங்களை இப்போ அண்ணனாக தான் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக. டீமன் காட்டுறாங்க, அவள் வீடியோ காலையில் எழுந்துச்சி சமைச்சிட்ருக்கா தடபடலா. லேண்ட் வந்துச்சு காசு வந்து பார்க்கும்போது சமைக்கிறது தெரியுது. அவகிட்ட போயிட்டு கேட்குறான், நீ என்ன காலையிலே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு வந்து பன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்களா, அதுக்காக தான் நான் பன் சமைச்சிட்ருக்கேன், ஸோ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் பன் வந்து ரெடி ஆகிட்டு, நீ வேணால் போய் சாப்பிடு. லேண்ட் அந்த பண்ணெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். உடனே கிங் டீமன் கேட்குறான், எதுக்காண்டி சிரிக்க, நான் எல்லாமே வந்து நேபர்ட்டன்னு தான் கற்றுக்கிட்டேன். லேண்ட் சொல்கிறான், பண்ணுக்கெலாம் நான் ரொம்ப இன்ஜுரி ஆகிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிங் டீமன், சரி நீ பாட்டு, நம்ம வேணா ஜின்னுக்கும் நானாக்கும் வந்து இந்த பண்ணெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீ இந்த மாதிரி பன் பண்ணனா அவங்க 2 பேருக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் தான் ஆகும், நான் வந்து எனக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கிங் டீமன், இல்லை வேண்டாம், அதுவும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லாத போது நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் சொல்கிறான், இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இனிமேல் தான் நீ மாஸ்டர் லேனோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாவு பசிஞ்சிட்ருக்கான். அது கிரீன் டீமன் வந்து ஆன்ட்டு வாயை பிளந்து பார்த்துட்ருக்கா. கிங் டீமன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீ சும்மா நின்றுட்டுருக்கவா, நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு லேன் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். கிரீன் டீமன் வந்து 2 பேர் சேர்ந்து மாவு பசிஞ்சிட்ருக்காங்க. அப்பாவை வந்து கிஸ் பண்ணுறான் அவனை. அப்படியே 2 பேரும் வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாவுலேயே. இங்கே லீமிங்கையும் ஷாவுபாயும் காட்டுறாங்க. ஷாவுபாய்க்கு வந்து திரும்பி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. அப்போ லீமிங் வந்து அவரோட ப்ரீடில் வந்து கொஞ்சம் எனர்ஜி எடுத்து அவளுக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஷாவுபாய் சொல்கிறான், இல்லை வேண்டாம், நான் வந்து நீ திருப்பியும் வந்து காயப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். லேன் வந்து அவங்க 2 பேரும் பண்ணியிருப்பாங்க பன்ஸு, அந்த பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜின்னோட அந்த வந்துட்டு நானா எங்க அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்கிறான், இல்லை நான் வந்து அவளை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லேன் வந்து சொல்கிறான், இந்த பாரு நானா வந்து உனக்கு கரெக்டாக செட் ஆவா, அவள் வந்து அழகாகவும் இருக்கா, அதுவும் இல்லாமல் கைண்டாகவும் இருக்கா, அவள் வந்து ஓல்டு டிமனோட அவள் வந்து எவ்வளோ பெட்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நீ எதுக்கு அவள்கிட்ட விலகி விலகி போகிற அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்கிறான், யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ லேடிஸோட ஃபீலிங்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சிட்டு போல அப்படின்னு சொல்கிறான். லேன் வந்து உட்காந்துட்டு ஜின் வந்து சொல்கிறான், பரவாயில்ல, இந்த வீங்கா டீமன் வந்து நல்லாவே சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறான். லேன் சொல்கிறா, இல்லை இதெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஓ அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் நல்ல சாப்பாடெலாம் அவள் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறா. லேன், சரி நீ நிப்பாட்டு, நான் வந்து இப்போ லீமிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதை விடு, நான் வந்து உனக்காண்டி சீலெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், லீமிங்கே வந்து திருப்பி கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நீ ரொம்ப வீக்காக இருக்க, ஒரு கன் ஷாட் கூட வந்து நீ செத்து போயிடுவ, இப்போ நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்குறான். அதுக்கு வந்து ஜின், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு லேன் சொல்கிறான், உனக்கு தெரியுமா இப்போ உன் கையில் சீல் கூட இல்லை, நீ வந்து நான் ரொம்ப அரகண்டாக இருக்க. நேமிங் வந்து அந்த கேலரி முன்னாடி பார்த்துட்ருக்கா. சீல்னு சொல்லிட்டு பேப்பர் ஒட்டியிருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அவள் பார்த்துட்டு இருக்கும்போது லேண்ட் வந்து இந்த இடத்துக்கு வரான். லேண்ட் வந்துட்டு சொல்கிறான், நான் உன்னை கேப்சர் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது லீமிங் வந்து கேட்குறேன், வந்து என்னையும் பிடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு லீமிங் வந்து கேட்குறா, நம்ம உனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது லேண்ட் வந்து சொல்கிறான், ஆமாம் எனக்கு ஒன்றும் இந்த வவ்வால் மாதிரி எனக்கு அந்த சக்திலாம் இல்லை, உனக்கு அவங்கள தானே பிடிக்கும், உனக்கு ஒன்று தெரியுமா ஜின்ட்ட வந்து எந்த சீலுமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாரும் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ சொல்லி நீ யார் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க வந்து கேட்குறா, இப்போ அவங்க நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது லேண்ட் சொல்கிறான், அவன் ஒன்றும் சாகலாம் மாட்டான் அப்படின்னு சொல்கிறேனே, சரி சரி நான் அப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு லீமிங் நீ வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ எதுக்கு அவனை பார்த்துட்டு போகக்கூடாது, நீ வந்து தெரிஞ்சிருக்குன்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆவான், வந்து நான் இந்த மாதிரி வவ்வாலை கொன்னுட்டு
அதுக்கப்புறம் எல்லா சீலையுமே மீட் எடுப்பான்னு சொல்லிட்டு தனியாக பேசிட்டு இருக்கான். பார்த்தா லீமிங் வந்து அங்கேருந்து கிளம்பிடுதா. உங்களுக்கு இந்த எபிசோட்லேருந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஷாகுபாய் வந்து எல்லாமே போய் தான் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. அதை வந்து அவன் ஜென்ரல்கிட்டே சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஜென்ரல் தான் அந்த கெட்ட போலீஸே வந்து ஜின்னை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருப்பான். அதுக்காண்டி அந்த கெட்ட போலீஸ் வந்து எல்லா வேலையுமே பார்த்துருப்பான். உங்களுக்கு இத்தனை நாள் ஒரு டவுட் இருக்கலாம், எதுக்கு வந்து லீமிங்கிட்ட ஜின் வந்து எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேக்கான்ட்டு. எதுக்காண்டினா இப்போ லீமிங் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான்னா கண்டிப்பாக வந்து ஷாவுபாய் உயிர் எடுக்கிறதுக்காண்டி அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ தான் ஷாவுபாய் உயிர் வந்து போகும். அதனால அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜின்னுக்கு வந்து மனசு இல்லை. அதுக்காண்டி தான் லீமிங்கிட்ட வந்து எந்த ஒன்றையுமே சொல்லாமல் இருக்கான். ஜின்கிட்ட இப்போ எந்த சீரும் இல்லாதனால அவன் ஈஸியாக வந்து கொண்டுடலாம். இனி வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறையவும் இருக்கும். யாருமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ கதை வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.